காலையில் நம்ம எந்திரிச்சு நம்ம டே டு டே ரொட்டீனை வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம எல்லாருக்குமே ஒரு விஷயம் வந்து காமனாக தோணும். என்னடா ஐயோ பெட்டை விட்டு போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே அந்த ஒரு மூட் ஸ்விங் இருக்கும். அந்த ஒரு பெட்டில் இருந்து நம்ம எந்திரிச்சு வெளில வந்து மூச்சு கழிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த மூட் ஸ்விங் போயிடும். ஆனால் அந்த பெட்டை விட்டு எழுந்து வர்றதே ஒரு பெரிய போராட்டமாக இருக்கும். காலையில் நம்ம எந்திரிச்சு வர்றது, அதுவும் என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கெட்ட பழக்கம் இருக்குது. என்னென்னா, நான் வந்து நைட்டு சீக்கிரம் தூங்க மாட்டேன், காலையில் சீக்கிரம் எழுந்திரிக்க மாட்டேன். ஸ்கூல் டைம் அது வேறு விஷயம். இப்போ நான் வந்து இன்னொன்று காலேஜ் ஸ்டார்ட் ஆகலன்றதுனால நான் வந்து அப்படியே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சுற்றி இருப்பேன். அதனால் வந்து எனக்கு வந்து அது ஒரு விஷயம் வந்து ஒரு கெட்ட பழக்கம் என்கிட்ட. நான் லேட்டாக தான் எழுந்திரிப்பேன். ஸோ அப்படி இருக்கும்போது நான் வந்து இப்போ காலேஜ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னா, நான் வந்து இப்போ இன்ஜினியரிங் காலேஜ் தான், இன்ஜினியரிங் தான். ஸோ அப்படி இருக்கும்போது என்னுடைய டைம் வந்து நான் கரெக்டாக மேனேஜ் பண்ணல அப்படின்னா அது எனக்கு ஒரு பெரிய பேர்டனாக மாறிடும். அதனால் நான் வந்து எப்படி ப்ரொடக்டிவாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து ரிசர்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் இப்போது ரீசெண்டாக. ஸோ அப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் ஒரு வீடியோ நான் வந்து பார்த்தேன் யூடியூப்பில். அந்த வீடியோவில் வந்து எனக்கு ஆக்சுவலி நீங்கள் பொதுவாகவே யூடியூப்பில் போயிட்டு ஹவு டு பி ப்ரொடக்டிவ், ஹவு டு பி ஒர்க் எஃபிஷியன்ட் அப்படி இப்படின்னு போட்டிங்கன்னா நிறைய வீடியோஸ் வரும். ஆனால் என்ன விஷயம்னா, அதெல்லாம் வந்து உங்களால் டே டு டே நீங்கள் அதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா, ஏன் எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன், என்னால் சத்தியமாக அதெல்லாம் ஃபாலோ பண்ணவே முடியல. ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஒர்க் இருக்கும், நமக்கு அந்த ஒர்க்கை வந்து நம்ம மேனேஜ் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து இந்த ப்ரொடக்டிவாக இருக்கிறதுக்கான வழியை தேடுவோம். ஆனால் இவங்க சொல்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மேனேஜ் பண்ணுறதே ஒரு வேலையாக இருக்கும். லைக் எப்படின்னா காலையில் எழுந்திரிச்சு ஸ்கெட்யூல் பண்ணுங்கள், செக் பாக்ஸ் வச்சுக்கோங்க, நைட் அந்த வேலையெல்லாம் டிக் பண்ணுங்கள் அப்படி இப்படின்னுவாங்க. நம்ம வந்து என்ன பண்ணுவோம், இருக்கிற ஒர்க் ப்ரெஷர்லாம் அதை டிக் பண்ண மறந்துடுவோம், ஸ்கெட்யூல் பண்ணாமல் ரெண்டாவது ஸ்கெட்யூல் போட்டு நல்லா மைண்டில் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம். இதனாலே நம்மளோட ப்ரொடக்டிவ் வந்து பயங்கரமாக அஃபெக்ட் ஆகுது. சரி, இதை எப்படி ரிசால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆக்சுவலி தேடினதில் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு மெத்தட் வந்து எனக்கு கிடச்சிது. ஸோ இந்த மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற ஒரு மெத்தட். அண்ட் நான் வந்து ரொம்ப, அதாவது இதுவும் ஒரு வேறு மாதிரி தான் இருக்கும். லைக் நான் முன்னாடி சொன்ன மாதிரி என்னப்பா இதுவும் அதே மாதிரி தான் இருக்குதுன்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் என்னடா இது வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கும், சொல்கிறேனே. ஸோ வெல்கம் டு த Zypher Show பாட்காஸ்ட். நான் சித்தார்த் அண்ட் இது த Zypher Show. எனிவேஸ், சரி இப்போ வந்து மேட்ருக்கு வருவோம். என்ன சரி ப்ரொடக்டிவாக இருக்கணும் எப்படி அப்படின்னா, அதுக்கு வந்து ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெத்தட் ஒன்று சொல்கிறாங்க. அதாவது பேரா அப்படின்னு சொல்லி ஒரு மெத்தட் சொல்கிறாங்க. பேரானா என்ன? PARA பேரா அப்படின்னா ப்ராஜெக்ட் ஏரியா ரிசோர்ஸ் அண்ட் ஆர்கைவ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இந்த மெத்தட் வந்து என்ன அப்படின்னா ஒன்றும் கிடையாது. ஆக்சுவலி இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏன் இந்த மெத்தட் ஏன் எனக்கு பிடிச்சது அப்படின்னா, நான் வந்து என்னுடைய டே ஃபுல்லாகவே நான் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக வந்து ஃபோன் அண்ட் பிசியில் தான் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஸோ எனக்கு வந்து இந்த நோட் எடுத்து வச்சு ஜேர்னல் எழுதுறது, நோட்ஸ் எழுதுறது இதெல்லாம் வந்து எனக்கு பிடிக்காதுன்றதை விட கையில் எப்பவுமே ஃபோன் இருக்கும். ஃபோனில் இருந்தே நான் வந்து எப்படி ப்ரொடக்டிவாக இருக்க முடியும்? ஃபோன் இருந்தாலே ப்ரொடக்டிவாக இருக்க முடியாது, அது வேறு விஷயம். நான் என்ன சொல்கிறேன்னா, ஃபோனில் இருந்து எப்படி ப்ரொடக்டிவாக இருக்க முடியும்? ஸோ அதுதான் இந்த பேரா மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இது எப்படி என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது, நிறைய வழிகள் இருக்குது. அண்ட் நான் வந்து பார்த்ததில் ஒரு எஃபிஷியண்ட்டான ஒரு வழி, ஃப்ரீ அண்ட் எஃபிஷியண்ட்டான ஒரு வழி தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். என்னென்னா, இந்த நோஷன் சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது, ஓகேங்களா? ஸோ இந்த ஆப் வந்து உங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்குன்னு தெரியாதவங்க சொல்கிறேன். அது ஒரு நோட் டேக்கிங் ஆப். ஏன்னா பேரா ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படி இப்படின்னா, இப்போ நான் ஒரு நோட் டேக்கிங் ஆப்பை சொல்கிறேன், அடுத்து என்ன ஜேர்னல் பண்ணுறியா அப்படின்னா இல்லை. ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இட்ஸ் மோர் லைக் உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ளெக்சிபிளான ஒரு அப்ளிகேஷன் நோஷன் அப்படின்றது. நம்ம வந்து நிறைய நோட் வெறும் டைப் பண்ணி நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிறது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் உங்களால் இதில் பண்ண முடியும். நான் உங்களோட சொல்கிறேனே. எனிவேஸ், ஸோ இப்போ வந்து நம்ம இந்த பேரா மெத்தட் வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட் இந்த பேரா மெத்தட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது பேரானா என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும். ஃபஸ்ட் நான் நோஷன் பற்றி இப்போ பேசிடக்கூடாது. சரி, அதை பேசிட்டேன், விட்டுருங்க. இப்போ வந்து பேரானா என்ன அப்படின்னா, இதுக்கு வந்து இந்த செகண்ட் பிரெயின் அப்படின்னு சொல்லிட்டு டெஃபினிஷன் சொல்கிறாங்க. செகண்ட் பிரெயின் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு ஆத்தர் தான் வந்து இந்த பேரா மெத்தடை வந்து ஒரு புக்கில் வந்து எழுதுறாரு. ஸோ அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நம்ம ஹியூமன் பிரெயின் வந்து ஒரு ஐடியாவை யோசிக்கிறதுக்கு தானே தவிர அதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு கிடையாது. லைக் இப்போ நான் நாளைக்கு எந்திரிச்சு நான் வந்து ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணணும், அதில் இந்த கண்டென்ட் நான் இப்போது இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ண இந்த கண்டென்ட் இருக்குது என்கிட்ட அப்படின்னா, இதை வந்து நான் யோசிக்கிறதுக்கு தான் என்னோடய பிரெயின், கரெக்டாக? ஸோ என் பிரெயினில் நான் அதை யோசிச்சிருவேன். ஆனால் இதை ஞாபகம் வச்சு அடுத்த நாள் காலையில் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியது என் பிரெயினோட வேலை கிடையாது. அப்போ இதை யார் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவானா, அந்த இடத்துல தான் இந்த செகண்ட் பிரெயின் அப்படின்ற ஒரு விஷயம் உள்ளே வருது.
ஸோ இது அப்போ மூணு என்ன அவ்வளோ ஞாபகம் மறதியான்னு கேட்கலாம். ஆனால் இது வந்து அந்த ஆத்தர் எப்படி சொல்கிறாருன்னா, நம்ம மூளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெயினான விஷயம் என்னென்னா, நம்ம பிரெயின் வந்து ரொம்ப க்ரியேட்டிவான ஒரு விஷயம், ஒரு க்ரியேட்டிவான ஒரு பொருள். ஸோ அதனால் வந்து நிறைய விஷயங்கள் வந்து அட் அ டைம் நிறைய விஷயங்களை நோக்கி பாய முடியும், நிறைய விஷயங்கள் வச்சு யோசிக்க முடியும். ஸோ அப்படி இருக்கிற நம்ம பிரெயின் வந்து ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா, அந்த க்ரியேட்டிவிட்டியை வந்து நம்ம வந்து பாஸ் பண்ணுறோம். பாஸ் பண்ணி நீ வந்து இந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோ, அடுத்த விஷயத்தை நம்ம யோசிக்க விடாமல் அதை தடுத்துறோம். ஸோ அதனால தான் இந்த ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த செகண்ட் பிரெயின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தடை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. என்ன இது செகண்ட் பிரெயின்னா என்னது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அதுதான் வந்து பேரா மெத்தட். ஸோ இந்த பேரா மெத்தட் வந்து நிறைய விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். அதில் ஒரு விஷயம் தான் இந்த நோஷன். நான் வந்து நோஷன் வச்சு தான் பண்ணுறேன். ஸோ நான் நோஷன் பற்றியே சொல்கிறேன். சரி, ஆக்சுவலி இந்த பேரா வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ப்ராஜெக்ட், ஏரியா, ரிசோர்ஸ் அண்ட் ஆர்கைவ், இதுதான் வந்து அதோடைய ஃபுல் ஃபார்ம். என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ப்ராஜெக்ட்ஸ், அதாவது நீங்கள் செய்ய வேண்டிய வேலைகள், நீங்கள் வந்து முடிக்க வேண்டிய டாஸ்க், இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணணும். அதாவது பேராலேயே இந்த ப்ராஜெக்ட் அப்படின்ற அதாவது இந்த பேரா அப்படின்றது இந்த ஒரு வேர்டுமே ஒரு பேஜ் மாதிரி. ப்ராஜெக்ட் அப்படின்றது ஒரு ஃபுல் பேஜ், ஏரியான்றது ஒரு பேஜ், அப்புறம் ரிசோர்ஸ்ன்றது ஒரு பேஜ், ஆர்கைவ்ன்றது ஒரு பேஜ். இது எல்லாத்தையும் நீங்கள் தனித்தனி, இப்போ நீங்கள் நோஷன் யூஸ் பண்ணலன்னா நீங்கள் நோட் பேடில் கூட இதை பண்ணலாம். நோட் பேடில் கூட தனித்தனி டெக்ஸ்ட் ஃபைல்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. பேரா, அதாவது அந்த ப்ராஜெக்ட்ஸு, ஏரியா, ரிசோர்ஸ், ஆர்கைவ்னு சொல்லிட்டு 4 டைப் ஆஃப் டெக்ஸ்ட் ஃபைல் வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு, ஃபஸ்ட்டு வந்து இந்த ப்ராஜெக்டில் வந்து என்ன பண்ணலான்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேனே, நான் வந்து நாளைக்கு வந்து வாட் டு சே ஓகே, நாளைக்கு வந்து நான் ஒரு விஷயம் வந்து குக் பண்ணணும். கிச்சனில் வந்து நான் வந்து நாளைக்கு பிரியாணி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறேன். ஓகேங்களா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். பிரியாணிலாம் செய்ய தெரியாது, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ இந்த பிரியாணி செய்யணும் அப்படின்னா நம்மளுடைய ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி. ஓகே, பிரியாணி செய்கிறது நம்ம ப்ராஜெக்ட். இப்போ இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நம்ம டேரெக்டாக போய் பிரியாணி செஞ்சிட முடியாது. அதுக்கு ஒரு சில டாஸ்க்லாம் இருக்குது. வெங்காயம் கட் பண்ணணும், தக்காளி கட் பண்ணணும், சிக்கன் வாங்கிட்டு வந்து சிக்கனை கழுவி வைக்கணும், இவ்வளோ விஷயங்கள் வந்து யோசிக்கணும். ஓகேங்களா, ஸோ இவ்வளோ விஷயத்தை செஞ்சதுக்கப்புறமா தான் நமக்கு வந்து இந்த பிரியாணி வந்து, அதாவது இந்த ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீட் ஆகும். சேம் திங் தான் இங்கேயும் நடக்குது. ஸோ இப்போ நான் வந்து பிரியாணி செய்யணும் அப்படின்றதே ப்ராஜெக்டில் நான் ரெக்கார்ட் பண்ணிவிடுவேன். அடுத்து இந்த பிரியாணி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா, இது செய்கிறதுக்கு நிறைய டாஸ்க் இருக்குது. ஸோ அந்த ப்ராஜெக்ட்டுக்கு கீழே சப் டாபிக்ஸ் நிறைய டாஸ்க் போட்டு அதுக்கு செக் பாக்ஸ் வச்சுருங்க. ஓகேங்களா, ஸோ அதுக்கு செக் பாக்ஸ் வச்சுருங்க. இப்போ வச்சதுக்கப்புறமா இப்போ அது ஒரு ப்ராஜெக்ட். அடுத்து ஏரியாவுக்கு வருவோம். ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவோட லிங்காக இருக்கணும். ஏன்னா அப்போ தான் இந்த ஏரியாவில் இருக்கிற வேலைகள் எல்லாத்தையும் நான் முடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு அதில் ரெக்கார்ட் பண்ண முடியும். கரெக்டுங்களா, ஸோ அதனால் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஏரியாவில் இந்த கிச்சன் அப்படின்றது வந்து ஈட்டிங், குக்கிங் ஆர் கிச்சன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எது வேணாலும் அந்த ஏரியா போட்டு அந்த ஏரியாவோட இதை லிங்க் பண்ணி வச்சுக்கலாம். இது லிங்க் பண்ணி வச்சுட்டு அடுத்து வந்து ரிசோர்ஸஸ். ஸோ ரிசோர்ஸ் நமக்கு என்ன தேவை? ரிசோர்ஸ்னால் அந்த டாஸ்க், அந்த ப்ராஜெக்டை முடிக்கிறதுக்கு நமக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் இந்த ரிசோர்ஸஸ்ன்னு நம்ம லோட் பண்ணி வைக்கணும். ஸோ என்னென்ன தேவை நமக்கு? வெங்காயம் தேவை, தக்காளி தேவை, சிக்கன் தேவை, அரிசி தேவை, மற்றபடி இந்த ஸ்பைசஸ்லாம் தேவை, அப்புறம் வந்து வாட்டர் தேவை, அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நம்ம அதில் வந்து அந்த ரிசோர்ஸஸில் லோட் பண்ணி வச்சிடணும். ஸோ இந்த ரிசோர்ஸஸில் நம்ம லோட் பண்ணி வச்சதுக்கப்புறமா we can proceed, we can link it with the area. அதாவது இந்த ஏரியாலையும் இந்த ப்ராஜெக்ட்லையும் இந்த ரிசோர்ஸஸ் நம்ம லிங்க் பண்ணிடலாம். அடுத்து ஆர்கைவ் இப்போ நம்ம போக வேணாம். ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிரியாணி செய்யணும் அப்படின்றது ஒரு டாஸ்க் நம்ம வந்து லோட் பண்ணி வச்சாச்சு. சரி, இப்போது என்ன விஷயம் அப்படின்னா, நம்ம வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும். எனக்கு வந்து இப்போ எனக்கு பெட்ரூமில் ஒரு 5 வேலை இருக்குது, கிச்சனில் ஒரு 5 வேலை இருக்குது, அண்ட் ஹாலில் இருக்க ஒரு 5 வேலை இருக்குது அப்படின்னா, நான் வந்து ஃபஸ்ட்டு இப்போது கிச்சனில் இருக்க வேலைகள்லாம் முடிக்கணும் அப்படின்னா, நான் ஸ்ட்ரெயிட்டாக அந்த ஏரியாவுக்கு போய்ட்டு கிச்சன் செலக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா, எனக்கு கிச்சனில் என்னென்ன வேலைகள் இருக்குது, பிரியாணி செய்யணும், ஓகே ஃபஸ்ட்டு இந்த வேலையை முடிச்சிடலான்னு சொல்லிட்டு நம்ம ப்ரையாரிட்டைஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறதுக்கு இந்த ஏரியா வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். புரியுதுங்களா நான் என்ன சொல்ல வரேன்னு? ஸோ இதை முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த மொத்த ப்ராஜெக்டை ஆர்கைவ் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து அந்த பிரியாணி செய்யணும் அப்படின்ற இந்த டாஸ்க் வந்து ஆர்கைவுக்கு போயிடும். ஸோ ஆர்கைவ் போயிடுச்சுன்னா நம்ம லேட்டராக அடுத்து ஒரு வாரம் கழிச்சு 2 வாரம் கழிச்சு பிரியாணி செய்யணும்னு நினைக்கும் போது நம்ம நேராக ஆர்கைவுக்கு போகணும் அப்படின்னா நமக்கு அந்த ப்ராஜெக்ட் இருக்கும். அது திருப்பி கொண்டு வந்து நம்ம வந்து ப்ராஜெக்ட்ஸில் வந்து லோட் பண்ணிட்டோம் அப்படின்னா திருப்பி நமக்கு வந்து அது வந்துடும். சேம் லைக் தட். நான் இப்போ ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணோன்னா, இப்போ இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறது ஒரு ப்ராஜெக்ட். இந்த வீடியோக்கு நான் வந்து R&D பண்ணணும், கேமராவில் பேட்ரி போடணும், இது எல்லாத்தையும் நான் டாஸ்க்காக லோட் பண்ணிவிட்டு, அண்ட் அதுக்கான ரிசோர்ஸஸ், அதாவது நான் இப்போ ஒரு வீடியோ ஒரு டாபிக் பற்றி, ஒரு டெக் டாபிக் பற்றி பேசுகிறேன். அந்த டெக் டாபிக் நான் எந்த சைட்டில் படித்தேன், எந்த பிளாகில் படித்தேன், அந்த லிங்க்கை வந்து நான் வந்து ரிசோர்ஸஸ் லோட் பண்ணி வச்சுருவேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லேட்டரான அந்த வேலையை நான் அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அதை ஆர்கைவுக்கு மூவ் பண்ணிவிடுவேன்.
ஆர்கேவுக்கு மூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் நான் வந்து இன்னொரு வீடியோக்காக ரெஃபரன்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னா ஸ்ட்ரெயிட் நான் ஆர்கே வந்து எடுத்துப்பேன். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இதை யோசிச்சு ஓகே நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வைக்கணுன்றதை ஞாபகம் வச்சுக்கணுன்ற அவசியமே கிடையாது. நான் வெறும் இந்த வீடியோ எடுக்கணுன்றதை யோசிச்சாலே போதும். கரெக்டுங்களா? நான் வந்து இப்போ இந்த வீடியோ வந்து ஓகே நான் வீடியோ எடுக்கணும்ப்பா அப்படின்னு யோசிச்சுட்டு நான் அதை ஜஸ்ட் இந்த பேராவில் வந்து நான் லோட் பண்ணி வச்சிட்டேன் அப்படின்னா என்னால் வந்து அடுத்த நாள் நான் வந்து ஜஸ்ட் என்னுடைய நோஷன் ஓப்பன் பண்ணி பார்த்தாலே எனக்கு வந்து எப்படி ஓகே இந்த ஏரியாவில் இன்றைக்கி வந்து எங்கள் அம்மா வந்து ரூமில் இருக்க வேறு எல்லாம் முடிக்க சொன்னாங்க அப்படின்னா என் ஏரியாவில் போய்ட்டு என் ரூம் என்னது அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ இந்த ஏரியான்றது ஃபிசிக்கலாக இருக்குன்ற அவசியமும் கிடையாது. நீங்கள் வந்து படிப்புக்காக இதை யூஸ் பண்ணணும். நான் வந்து அதுக்காக தான் பார்த்தேன். இப்போ இந்த ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவனுடைய சப்ஜெக்ட்ஸ்லாம் எடுத்துக்கணும். இங்கிலீஷ், மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் பற்றி எடுத்துகிட்டு இதெல்லாம் தெரிஞ்ச ஏரியா. இதில் நான் வந்து இந்த சாப்டர் படிக்கணும், இந்த சாப்டர் படிக்கணும், இதெல்லாம் வந்து ப்ராஜெக்ட்ஸ். அந்த சாப்டரில் இந்த டாப்பிக்லாம் இருக்குன்றது என்னுடைய டாஸ்க்கு. இதை முடிச்சதுக்கப்புறமா நான் வந்து ஆர்கேவ் பண்ணிடுவேன். லேட்டராக நான் ரிவைஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஆர்கேவ் அது இருக்கும். ஸோ நான் எடுத்து வச்சுக்கலாம். சேம் திங் இப்போ நான் வந்து ஒரே ஒரு செகண்ட் பிரெயின் எடுத்துகிட்டு அந்த பிரெயின் அதாவது அந்த பேராவில் வந்து நான் வந்து படிப்புக்காக யூஸ் பண்ணலாம், என்னுடைய செல்ஃப் க்ரூமிங்காக யூஸ் பண்ணலாம், ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். எல்லாத்துக்குமே அந்த ஒரு செகண்ட் பிரெயின் நான் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இது வழியாக நம்மளுடைய ப்ரொடக்டிவிட்டி வந்து நிறையவே இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய. ஏன்னா நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண சும்மா ஒரு நோட் எழுதிட்டு செக் பாக்ஸ் மாதிரி வச்சு டிக் பண்ணுறதை விட இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு எஃபிஷியண்ட்டான ஒரு வழி. ஸோ இதை கன்சிடர் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த பேரா பற்றி இன்னும் சில டவுட்ஸ் இருக்குது, இல்லை இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டடாக பேசணும் அப்படின்னா எனக்கு வந்து டிஎம் பண்ணுங்கள் இன்ஸ்டாவில். ஓகேங்களா? ஸோ இன்னொரு பாட்காஸ்ட் எபிசோடு உங்களுக்கு சந்திக்கிறேன். பாய்.